மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னைக்கு செல்வதற்காக நெல்லை பேருந்து நிலையத்தில் குவியும் பயணிகள். ஆம்னி பேருந்து கட்டணம் 5 மடங்கு உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நெல்லையிலிருந்து சென்னை செல்வதற்கான ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் ரூபாய் 1000 இருந்து 6600 வரை உயர்ந்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இது குறித்த விரிவான தகவல். நிச்சயமாக ஜனனி, திருநெல் தை பொங்கல் மற்றும் தொடர் விடுமுறையிலிருந்து தனது சொந்த ஊரில் கொண்டாடிவிட்டு மகிழ்ந்த பொதுமக்கள் இன்று மீண்டும் தங்களுடைய வாழ்வாதார நகரமான சென்னை, கோவை, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிக்கு திரும்பிக் கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் பயன்படுத்தி கொண்டு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கட்டணத்தை விண்ணை தொடும் அளவிற்கு தற்போது கட்டணம் என்பது சென்றுள்ளது காரணமாக பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாகியுள்ளார்கள். விமான கட்டணத்தை மிஞ்சும் அளவிற்கான இந்த ஆம்னி பேருந்து கட்டணம் என்பது உள்ளது. திருநெல்வேலியிலிருந்து சென்னை செல்வதற்கு அரசு சொகுசு வால்வோ பேருந்தில் 1500 ரூபாய் மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் இன்று நிலவக்கூடிய நெரிசலை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தனியார் ஆம்னி பேருந்துகள் ஒரு இருக்கைக்கு 7500 ரூபாய் வரை கட்டணத்தை நிர்ணயித்துள்ளார்கள். இது சாதாரண நாட்களில் சென்னையிலிருந்து வெளிநாடுகளுக்கோ அல்லது உள்நாடுகளில் உள்ள விமான பயண செலவுக்கு செல்லக்கூடிய தொகையை விட மிக அதிகமாக இருக்கிறது. எவ்வித முன் அறிவிப்பும் இல்லாமல் தற்போது இந்த கட்டண உயர்வு என்பது மிக அதிகரித்துள்ளது. ரூபாய் 4500, 5200, 6600 என தங்களுக்கு தோன்றிய தொகையை ஆம்னி பேருந்து நிறுவனத்தின் இருந்து உரிமையாளர்கள் வசூலிக்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் மற்றும் சந்திப்புகளில் உள்ள பேருந்து நிலையங்கள் ஆகியவற்றை ஆயிரக்கணக்கான இன்று மாலை கிளம்பி செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது இந்த கட்டண உயர்வு என்பது பல மடங்கு இந்த ஆம்னி பேருந்து கட்டணம் என்பது உயர்ந்துள்ளதன் காரணமாக பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். ஆனால் இதை தமிழக அரசு என்பது இதனை கட்டுப்படுத்துவதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் தற்போது பொதுமக்கள் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. வேண்டுமென்றால் உடனடியாக அந்த ஒரு நம்பரை கொடுத்து அதில் புகார் தெரிவிக்கலாம் என தமிழக அரசு தெரிவிக்கப்பட்ட போதிலும் வெட்ட வெளிச்சமாக தங்களுடைய ஆன்லைன்லேயே இது போன்ற விலை மிக அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுவது தொடர்பாக தமிழக அரசு என்பது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களோட கோரிக்கையாக உள்ளது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.